அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்க உள்ள காணொளி இங்கு 18 சித்தர்களும் இந்த ஈஸ்வரனை சூட்சம ரூபத்தில் ஒவ்வொரு நாளும் தினசரி வந்து வணங்கிவிட்டு செல்லும் அதிசயம் நடக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இங்கு வந்து வேண்டிக் கொள்ளக்கூடிய பக்தர்களுக்கு எப்படியாவது ஒரு ரூபங்களில் ஏதேனும் ஒரு சித்தர் ஆசீர்வாதம் செய்யும் அதிசயம் இங்கே நடக்கிறது. யாராவது ஒரு சித்தர் கண்ணில் நீங்கள் பட்டால் உங்கள் வாழ்க்கை தொட்டதெல்லாம் தொடங்கும் என்ற நம்பிக்கையோடு இந்த கோவிலுக்கு பலரும் செல்கிறார்கள். ஆம், சித்தர்கள் என்றாலே அனைவருக்கும் தெரியும், எந்த சக்தியும் செய்யக்கூடிய வல்லமை அவர்களுக்கு உண்டு. வாழ்க்கையில் எதையும் செய்வார்கள், எப்படியும் செய்வார்கள். எல்லா விதமான விஷயங்களும் உங்களுக்கு செய்து கொடுக்கும் சக்தி அவர்களுக்கு உண்டு. அவர்களை பொறுத்தவரை உங்கள் கண்ணில் ஒரு முறை நீங்கள் அவர்கள் கண்ணில் பட்டால் உங்கள் வாழ்க்கை வெற்றியோ வெற்றி தான். ஆம், அப்படி 18 சித்தர்களும் தினமும் இந்த ஈஸ்வரனை வணங்கிவிட்டு செல்வதாக ஒரு ஐதீகம் இருக்கிறது. இந்த கோவிலுக்கு சென்று நீங்கள் வழிபட்டால் வாழ்க்கையில் இனி சுபிட்சம்தான், என சந்தேகம் இல்லை. பொதுவாக இந்த கோவிலுக்கு பௌர்ணமிக்கு செல்லலாம், பிரதோஷ நாளில் செல்லலாம். சிவனை வணங்கும் அத்தனை நாட்களும் இங்கே பொருந்தும். சரி, எங்கே இருக்கிறது இந்த கோவில் என்று முதல்ல பார்த்துவிடும். சென்னை தாம்பரம் அருகே பச்சைமலை என்ற ஒரு மலை இருக்கிறது. இது சென்னை சிட்டியில் தாம்பரம் என்னும் இடத்தில் பச்சைமலை தான் இந்த மலையாகும். இங்கே ஒரு ஈஸ்வரன் கோவில் இருக்கிறது. இதை அத்திரீஸ்வரர் கோயில் என்று சொல்வார்கள். இந்த அத்திரீஸ்வரர் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்தால்தான் இந்த அத்திரீஸ்வரை வணங்குவதற்கு தினசரியும் சித்தர்கள் இங்கு வந்து போவதாக ஒரு ஐதீகம் இருக்கிறது. இந்த கோவிலுக்கு, இந்த அத்திரீஸ்வரர் கோயிலுக்கு ஒன்றுமில்லை, பச்சைமலை ஈஸ்வரன் கோயில் என்று நீங்கள் கூகுளில் டைப் செய்தாலே போதும், உங்களுக்கு தெளிவாக முகவரி வந்துவிடும். இந்த மலைக்கு நீங்கள் மிக ஈஸியாகத்தான் செல்ல முடியும், ஒன்றும் பெரிய கஷ்டமெல்லாம் முடியும். ஏன்னா சென்னை தாம்பரம் வரை அனைவருக்கும் தெரியும், தாம்பரத்துக்கு போக்குவரத்து நிறைய இருக்கிறது. தாம்பரத்தில் பச்சைமலை செல்வதற்கு போக்குவரத்து வசதி இருக்கிறது, ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. இந்த அத்திரீஸ்வரர் கோயிலுக்கு நீங்கள் கூகுளில் டைப் செய்தால் உங்களுக்கு மேப் வந்துவிடும், அதை பார்த்து நீங்கள் ஈஸியாக போய்விடலாம். சரி, இந்த கோவிலில் 18 சித்தர்களும் தினசரி சூட்சம ரூபையில் காலையில், மாலையில், இரவில் இப்படி 3 நேரங்களிலும் சித்தர்கள் நடமாடும் ஒரு அமானுஷமும் ஒரு மிராக்களும் இங்கே இருக்கிறது. அப்படி இந்த சித்தர்கள் மகான்கள் நடக்கும்போது வரும்போதும் அவரது கண்களில் நாம் பட்டு விட்டால் வாழ்க்கையில் எப்படியாவது நாம் முன்னுக்கு வந்து விடலாம் என்பது ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்கிறது. சரி, அப்படி ஒரு நபர் திருநெல்வேலி தென்காசியை சேர்ந்தவர் இந்த கோவிலுக்கு சென்றிருக்கார். மிகவும் கடுமையான பண கஷ்டம், அளவுக்கு மீறிய வாழ்க்கையில் பண கஷ்டம் ஏற்பட்டு நஷ்டம் ஏற்பட்டு வாழ்க்கையை வேண்டாம் என்று ஒரு முடிவெடுத்து விட்டார். அப்போது தான் அங்கே செல்ல அவர் முயற்சி செய்திருக்கார். அப்படி போகும்போது அந்த கோவிலுக்கு ஒரு 3 முறை சென்று வந்திருக்கார். 4வது முறை ஒரு இளமையானவர், சித்தர்கள் வந்து எப்படி வருவார் என்று யாருக்கும் தெரியாது. அவர் வயது முதிர்ந்தவராக இருக்கலாம், அல்லது ஒரு கிழிந்து போன உடைகள் அணிந்து வரலாம், அல்லது எப்படி வேணாலும் வரலாம். இவருக்கு பொறுத்தவரை ஒரு சிறு குழந்தை போல வந்திருக்கார். அவரிடம் ஒரு சிறிய ஒரு இனிப்பு பதார்த்தங்களை கொடுத்திருக்கார். இதை உண்ணுங்கள் என்று கொடுத்திருக்கார்கள். ஏதோ ஒரு சின்ன பையன் கொடுக்கிறார் என்று அவர் அதை வாங்கியிருக்கார். அதை வாங்கி உண்ணுவதற்கு முயற்சி செய்யும்போது அது அப்படியே கல் போல மாறிவிட்டதாம். அந்த கல் போல் மாறிவிட்டவுடன் அவருக்கு என்ன செய்வது என்று ஒரு இனிப்பாக தானே, ஒரு ஸ்வீட் பாக்ஸ் தானே கொடுத்தாரு மேடம், எப்படி இது கல்லாக மாறியது என்று அவருக்கு ஒரே குழப்பம். சரி, இருந்தாலும் அவர் வீட்டுக்கு போய் பல யோசனைகள் செய்திருக்கார். அப்போது தான் அந்த சித்தர்கள் நடமாடும் விஷயங்கள் அவருக்கு ஞாபகத்தை வந்திருக்கிறது. ஒருவேளை நம்மளை பார்த்து சித்தராக இருக்குமோ என்று அவர் நினைத்து கொண்டாரே தவிர அவருக்கு அது சரியாக புலப்படவில்லை, புரியவில்லை. அதன் பின்னர் அவர் அங்கிருந்து அந்த சித்தர்கள் எல்லாம் நினைத்து கொண்டு அவர் அமைதியாக அவர் கொடுத்த இனிப்பு பாக்ஸை அவரது பூஜை அறையில் வைத்துவிட்டு தினமும் வழிபட்டு இருந்திருக்கார். அதன் பின்னர் ஒரு சிறிது மாதங்களில் அவரது கடன் பிரச்சனை முழுவதும் நீங்கி மிக செல்வந்தராக மாறிவிட்டார். அதன் பின்பு செல்வந்தராக மாறிய பின்பு அந்த கல் மீண்டும் ஒரு இனிப்பாகவே மாறியிருக்கிறது. இதுதான் அவர் வாழ்க்கை நடந்த ஒரு அதிசயமாகும். அதாவது இனிப்பாக வந்தது கல்லாக மாறிவிட்டது, பிரச்சனைகள்லாம் முடிந்தவுடன் இனிப்பாக மாறிவிட்டது. அப்போது சித்தர்களின் ஆசீர்வாதம் கிடைத்தால் எப்படியும் ஜெயிக்க முடியும் என்பது இவர் ஒரு உதாரணமாக இருக்கிறார். நாங்கள் இவரதிடம் பேட்டி கேட்டோம், அவர் அதை கொடுக்க தயாராக இல்லை. அதனால் அதை வெளியில் சொல்ல அவர் விரும்பாத காரணத்தால் அவரது புகைப்படமோ வீடியோவோ நாங்கள் தவிர்த்துக்கிறோம். எனவே பச்சைமலையில் தினசரி சித்தர்கள் வாழும் அதிசயங்கள் நிறைந்திருக்கிறது. கண்டிப்பாக நீங்கள் செல்லுங்கள். உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கையில் பக்தியும் நம்பிக்கையும் இருந்தால் நிச்சயமாக ஒரு நாள் உங்களுக்கு
சித்தர்கள் மகான்கள் ஆசீர்வாதம் கிடைக்கும். சென்று வணங்கள், நம்பிக்கையோடு செல்லுங்கள், நலமோடு வருவீர்கள். வாழ்க்கையில் வெற்றிகரமாக இருக்கும். நன்றி, வணக்கம்.